அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம். இந்த ஜாதகம் 12/8/2002 பிறந்த ஜாதகம். பிறக்கும் போது அவருக்கு ஜென்ம லக்கணம் தனுசு லக்கணம். இப்ப 21 வயசு 11 மாசம் 7 நாளைக்கு வளரும் லக்கணமாக வந்திருக்கிறது. 7 லக்கணம் கும்ப லக்கணம், சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம். சரி, இப்போ இந்த ஜாதகருடைய லக்கணத்திலிருந்து 3ஆம் இடமாக வரக்கூடிய 7 காலகட்டத்துல ஜாதகருடைய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, ஜாதகர் ஒண்ணு திருமணத்தை பத்தி கேட்க வருவார், அதே மாதிரி தொழிலை பத்தியும் கேட்க வருவார் இந்த காலகட்டத்துல. அப்ப லக்னாதிபதி நல்லா இருக்காரா அப்படின்னா, இந்த உடம்பு அப்படிங்கிறது எந்த இடத்துல போகுது அப்படின்னா 5ஆம் இடம் சம்பந்தமான இடத்துல போகுது. அப்ப அவரே விரையாதிபதியாகவும் இருக்காரு. அப்ப 5ஆம் இடத்துல ஜாதகப்படி சனி பகவான் இருக்கும்போது பூர்வண்ணிய விஷயத்தை அவர் ஒரு பிறவிக்கரமாக தீர்க்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். லக்னாதிபதி 5ல இருந்தா யாரு சொன்னாலும் கேட்க மாட்டார். அவருடைய பிரியத்துக்கு அவருடைய என்ன செய்யணுங்கிற அந்த எண்ணத்தை தான் அவர் பேசுவார் தவிர யாருக்கும் அடங்கி போகக்கூடிய குணத்தை இந்த லக்னாதிபதி 5ல இருக்கும்போது கொடுத்தாரு. சரி, அப்ப இவருடைய ஜாத அமைப்புல என்ன அப்படின்னா, இந்த 7 லக்கணத்துக்கு சதய நட்சத்திரம் ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்காரு. அப்ப லக்னாதிபதி நல்லா இருக்கு, நட்சத்திராதிபதி நல்லா இருக்கு. சரி, இப்ப இவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஜாதகத்துல அவங்க அப்பா அம்மா கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, திருமண விஷயத்துல அதே மாதிரி நான் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா, இவருடைய தொழில் விஷயத்துல நான் ஏதாவது முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க கேட்டாங்க. இது ஒரு புதுமையான கேள்வியா இருந்தா கூட, வயது 21 வயசு 11 மாசம் 7 நாள் அப்படின்னா ஏன்னா அப்படி சொல்றீங்க, உங்க பையன் தானே அப்படின்னா, இந்த ஜாதகர் இந்த பையன் என்னுடைய மகன் தான், ஆனா நாங்க சொல்றது எதுவுமே கேட்கறது இல்ல. என்ன காரணம் தெரியல சார், அது ஒரு காரணத்தினால தெரிஞ்சுக்கிறக்காக ஜாதகப்படி அவருடைய விஷயத்துல நம்ம தலையீடு இருக்கலாமா இல்ல வேண்டாமா அப்படிங்கிற எண்ணத்தை தான் சார் தெரிஞ்சுக்கிறக்காக தான் சார் நான் ஜாதகம் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா 1, 2, 3 4ஆம் இடம், அதே மாதிரி 7, 8, 9ஆம் இடமும் 4, 9க்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் எங்க இருக்கிறார், இந்த 7க்கு 8ஆம் இடத்துல. எப்படி கேட்பார்? அப்ப இந்த 7க்கு 4ஆம் இடமும் 9ஆம் இடமும் தாயும் தவப்பொழுதுனான கிரகம். இந்த 7 லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் வரை இந்த ஜாதகருக்கு, அதாவது இந்த 7 லக்கணம் போகக்கூடிய காலகட்டம் வரை ஜாதகருக்கு அப்பா அம்மா சொல்றதை கேட்கக்கூடிய குணம் ஜாதகப்படி வராது. அப்பா அம்மா தலையீடுகளும் ஜாதகரியா இருக்கக்கூடாது. இருந்தால் அவருக்கு அது சரியா வருமா அப்படின்னா வராது. சரி, இப்ப தாயப்பனுடைய விஷயமே அப்படித்தான் இருக்கு. இப்ப இவருடைய விஷயம் தொழில் ரீதியாக அவங்க விஷயத்தை கேட்கவே இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக கல்யாணம் எப்ப சார் அப்படின்னு கேட்கறாங்க. வயசு 21னா 21 முடிஞ்சு 11 மாசம் ஆகுது. ஆனா கேள்வி என்ன கேள்வியா வருது, ஜாதகப்படி தொழிலை பத்தி நான் அப்புறம் கேட்டுக்கிறேன் சார், ஆனா திருமணம் எனக்கு ஏதாவது எந்த வயசுல வரும், அது சார்ந்த எண்ணங்கள் குணங்கள், இல்ல நாங்க எப்படி மாறிக்கணும், நாங்க என்ன முடிவெடுக்கணும், இல்ல அவருடைய விஷயத்துல தலையீடு பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் சார் அப்படிங்கிற எண்ணத்துக்காகத்தான் இந்த ஜாதகத்தையும் முதல்ல பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, கல்யாணம்னு கேட்கறாங்களே, சரி கல்யாணத்தை பத்தி முதல்ல சொல்லிடலாம். அப்படின்னா இப்ப நடக்கிறது சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம், 21 வயசு தான். இதுல பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் போகும். இப்ப பூரட்டாதி 1 அப்படிங்கிறது இங்க, 2ங்கிறது இங்க, 3ஆம் இடங்கிறது இங்க. சரியா, 3ஆம் இடங்கிறது இங்க. அப்ப இந்த இடத்துல ஜென்ம லக்கணத்துல இருந்து 7ஆம் இடத்துல அந்த நவாம்ச புள்ளி தொடக்கூடிய காலகட்டத்துல ஒரு கல்யாண வாய்ப்பை கொடுக்கும். அப்ப இப்ப இங்க 21 வயசு, இங்க 22 வயசு, 23 வயசு, 24 வயசு, 25 வயசோட காலகட்டங்கள்ல இந்த பையனுக்கு 7ஆம் இடத்தை இந்த நவாம்ச புள்ளி தொடுது. ஆனா அந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன் இல்ல? இந்த 7க்கு இந்த 12ல அந்த கிரகம் சம்பந்தப்படும் போதும் 7க்கு 6ல அந்த கிரகமைப்பு இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணனா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமா வரும், இல்ல இவர் வாழக்கூடாத ஒரு நிலைமையை உருவாக்கும். அதனால அந்த காலகட்டம் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, இதுக்கப்புறம் இந்த 7 லக்கணம் இங்க வந்துடும். 7 லக்கணம் அங்க மாறிடும். இங்க மாறினதுக்கு பின்னாடி இங்க மாறிடும். இந்த மாறின இடத்துல இங்க என்ன வரும், புரட்டாதி 4 அப்படின்னு வரும். இந்த புரட்டாதி 4 எங்க இருக்கும், நவாம்ச புள்ளி இங்க தொடும்.
அப்ப இந்த ஏழு இலக்கணத்துக்கு 5ஆம் இடமாக வரக்கூடிய காலகட்டத்துல கல்யாணம் நடக்குமா? இல்ல, கல்யாணம் அந்த காலகட்டம் நடக்காது. ஏன்? சுயகர்மா, அவர் முன்ஜென்ம கர்மவுடைய காரணமாக இந்த 5ஆம் இடத்துல வரக்கூடிய காலகட்டத்துல அவருக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்காது. சரி, இந்த புரட்டாதி 4 முடிஞ்சு உத்திரட்டாதி 1 அப்படிங்கிற போது இங்க வரக்கூடிய காலகட்டத்துல கல்யாணம் நடக்குமா அப்படின்னா ஏழு இலக்கணத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால கல்யாணம் எதிர்கால கர்மாவா வர்றதுனால அவருக்கு இந்த காலகட்டம் கல்யாண காலகட்டத்தை ஏற்படுத்தாது. சரி, உத்திரட்டாதி 2 அப்படின்னு போகும்போது இந்த இடத்துல நவாம்ச புள்ளி தொடும். இது ஏழு இலக்கணத்துக்கு 7ஆம் இடமா இருக்கிறதுனால 7ஆம் இடங்கிறது நிகழ்கால கர்மா. அப்ப இந்த 7ஆம் இடத்துல நவாம்ச புள்ளி போகக்கூடிய காலகட்டத்துல மட்டும்தான் கல்யாணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். அது கல்யாணம் எப்ப வருது? இந்த நவாம்ச புள்ளி 20க்கு பிறகு 2030 2 ஏப்ரல் 2031 இந்த ஜாதகருக்கு ஏழு இலக்கணத்துக்கு நவாம்ச புள்ளி இந்த 7ஆம் இடத்தை தொடரக்கூடிய காலகட்டத்துல கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். சரி, கல்யாணம் நடக்கு சார், பொண்ணு எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஏழு இலக்கணத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிற போது 7ஆம் அதிபதி யாரு? புதன். இந்த 7க்கு 12ல இருக்கிறார். 7க்கு 12ல இருக்கிறார். ஏழு இலக்கணத்துக்கு 6லையும் 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்திலையும் ஜாதகம் இருக்கும் போது வரக்கூடிய பொண்ணு எங்க இருந்து வரணும்? வெளிநாட்டுல இருந்து வரணும், வெளியூர்ல இருந்து வரணும், வெளி மாநிலங்கள்ல இருந்து வரணும். இந்த மாதிரி பெண்ணை மட்டும் பார்த்தாதான் இந்த 7ஆம் அதிபதி 6ல இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பிரச்சனையை உருவாக்க மாட்டார். 7க்கு 12ங்கிறது ஜாதகர் பெண் எங்க இருக்கு? அவருக்கு 12ல இருக்கு. அப்ப ஜாதகம் எங்க இருக்கணும்? வரக்கூடிய பெண் எங்க இருக்கணும்? வெளிநாட்டுல இருக்கணும், வெளியூர்ல இருக்கணும், வெளி மாநிலங்கள்ல இருக்கணும். குறைஞ்சது ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக இருக்கணும், அல்லது கடல் தாண்டி இருக்கக்கூடிய பெண்ணாக இந்த ஜாதகத்துக்கு பார்க்கணும். அப்படி பார்த்தா இந்த ஜாதகத்தில் குறைபாடு வராது. சரி, அப்ப இந்த காலகட்டத்துக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடிய இந்த 10 வருஷ காலகட்டம், இந்த புதன் 12ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த 7க்கு போகும் வரை இந்த 7க்கு அதிபதி 12ஆம் இடத்துல தான் இருப்பார். அப்ப 10 வருஷ காலகட்டமும் பொண்ணுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பொண்ணுதான் பார்க்கணுமா அப்படின்னா ஆமா பார்க்கணும். இருந்தாலும் இந்த 7க்கு இந்த 7 இலக்கணத்துல உத்திரட்டாதி 2 போகும்போது சூரியன் இங்க இருக்கிறார். சூரியன் இந்த 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த 7 இலக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப ஜாதகருக்கு விரும்பக்கூடிய அவருக்கு மனசுக்கு பிடித்த அது லாபமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாகத்தான் இந்த ஜாதகத்துக்கு அமையக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகம் உருவாக்குது. அப்ப ஜாதகீயா ஏபி அட்சய பாவகம் அப்படிங்கிறது இங்க வந்துடும். அட்சய பாவகம் இங்க வந்துருது. அது 20 பிப்ரவரி 2030 26 மார்ச் 2030க்குள்ள அட்சய பாவகமும் இங்க வந்துறதுனால இந்த காலகட்டம் திருமண காலகட்டமாக அமையும். சரி, இப்ப இதுக்கு கோச்சாரத்துல வழிமுடணும் இல்ல, எவ்வளவு கிரகங்கள் அமைப்பு இருந்தாலும் கோச்சாரத்திலேயே அந்த கிரக அமைப்புகளுடைய பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்துலதான் ஜாதகருக்கு கல்யாண காலகட்டத்தை ஏற்படுத்தும். அப்படின்னா இந்த 7 இலக்கணம் குருபகவான், இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி புதன். இந்த குருபகவான் ஒரு வருட போர், புதன் ஒரு மாசத்துக்கு ஒரு சுத்திட்டே வருவார். அப்ப இந்த குருபகவானுடைய பார்வை அந்த காலகட்டங்கள்ல குருபகவான் இங்க இருக்கிறார், புத பகவான் இங்க வந்துறார். சரியா? அப்ப இந்த 23/3/2030 27/3/2030க்குள்ள இந்த கோச்சார ரீதியா குரு பகவான் இந்த இடத்திலிருந்து இந்த புத பகவானை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்ப காலகட்டம் எப்ப கல்யாணத்தை உருவாக்குது? 23/3/2030க்குள்ள 27/3/2030க்குள்ள இந்த 5 நாள் காலகட்டங்கள்ல இந்த ஜாதகருக்கு கல்யாண விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிடும். சரி, அப்ப அம்மா அந்த இடத்துல தலையீடு வச்சுக்கலாமா அப்படின்னா இவருக்கு ஏற்கனவே என்ன போகுது? இந்த 7 இலக்கணம் இங்க ஏஆர்பி அப்படிங்கிற ராசி எங்க இருக்கு? 8ஆம் இடத்துல இருக்கு. இந்த 7 இலக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல அந்த ராசி போகும்போது இவருடைய உடம்பும் மனசும் மாறி மாறித்தான் இருக்கும். இந்த உடம்புங்கிறது சொல்றத இந்த உடம்பு சொல்றத மனசு கேட்காது, மனசு சொல்றத உடம்பு ஏத்துக்காது. அப்ப முன்பின் முரணாக அவருடைய லக்கணமும் அவருடைய மனமும் செயல்படக்கூடிய காலகட்டத்துல என்ன நம்ம செயல்பட்டு சென்றாலும்
இவருக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டத்தை இந்த ஜாதகம் கொடுக்காது, முன்பின் முரணாத்தான் இருக்கும். சரி, இதை அனுசரிச்சு இந்த 7 இலக்கணத்துக்கு 8ல இந்த ஏஆர்க்கு போகும்போது சுவாதி நட்சத்திரம் 3 4 இந்த காலகட்டங்கள்ல ராகு திசை நடக்குது. அப்ப ராகு திசை நடக்கக்கூடிய காலகட்டத்துல ராசி என்ன ராசி அவருக்கு வருது? துலா ராசியா வருது. ஏற்கனவே அவர் பிறக்கும் போது கன்னி ராசி, ஆனா இப்ப அவருக்கு என்ன ராசி போகுது? துலா ராசி போகுது. அந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு. ஏன்னா ராகு பகவான் தசாபத்தி என்ன நடக்குது? ராகு திசை நடக்குது. அவர் எங்க இருக்கிறாரு? இந்த ராசிக்கு 8ல போய் அந்த ராகு பகவான் உட்கார்றதுனால கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துதான், கல்யாணத்துக்கு உண்டான விஷயங்கள்லாம் பாதிப்பை கொடுத்ததா, ஏதோ ஒரு விஷயத்துல மனம் கசந்து மனசு கஷ்டப்பட்டு போராடி வம்புகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டு ஏதாவது சொந்த பந்தங்கள்ல கலைத்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஏற்படுத்திதான் இந்த கல்யாணத்தை நடக்க வைக்கும். சரி, அப்ப இந்த புரட்டாதி உத்திரட்டாதி 2 வரும்போது கல்யாணத்தை நடக்கும்னு சொல்லிட்டோம். இந்த தேதியில வந்துடும் சொல்லிட்டோம். பர்டிகுலர் மாசம் 20ல இருந்து பிப்ரவரி மார்ச் 2030, 26 மார்ச் 2030 பர்டிகுலர் தேதிக்குள்ள இந்த குருபாவானும் புதபாவானும் சந்திக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல கல்யாணம் அவருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப அவங்க அம்மா என்ன கேட்கிறாங்க? சார், அப்பவாவது நான் என்னுடைய மகளுக்கு நான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குமா சார்? ஏன்னா அவங்க பார்க்க வேண்டிய காரணமே அதான். திருமண விஷயத்திலையாவது நான் தலையிட்டு அவனுக்கு முடிவு பண்ணி நல்ல பொண்ணை கட்டி வச்சிடலாமா அப்படின்னா, இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிற போது யாரு? புதன். இந்த புதன் எங்க இருக்கிறார்? 4க்கு இந்த 7 இலக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல. அப்பவும் அந்த அம்மா கல்யாண விஷயங்கள்ல தலையீடு பண்ண முடியுமா? முடியாது. அது ஜாதகருக்கு பிரச்சனையா வருது, ஜாதகருக்கு பிரச்சனையா வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்குது. அதனால அம்மா தலையீடு அந்த இடத்துல இருக்கவும் முடியாது. அவரே முடிவெடுக்க முடியுமா அப்படின்னா, லக்னாதிபதி ஜாதகத்துல குருபவான் இங்க இருக்கிறார். லக்னாதிபதி குருபவான் எங்க இருக்கிறார்? இந்த இடத்துல இருக்கிறார். குருவான் இங்க இருக்கிறார். அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப ஜாதகரை முடிவெடுக்க முடியும். சரி, அப்ப இந்த இடத்துக்கு 12ல போய் ராகு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த இடத்துல ராகு அவருடைய காலகட்டம் இந்த 4க்கு 12ல இருக்கக்கூடிய காலகட்டத்துல அம்மா முடிவெடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக எடுக்க கூடாது. எடுத்தா இந்த ஜாதகருக்கு அது பிரச்சனையா வந்து சேரும். நீ தானே பண்ணுன, நீ சொல்றதை கேட்டுதானே இந்த மாதிரி நடந்துச்சு, நான் கல்யாணம் பண்ணி இருந்தா நல்லபடியா பண்ணிருக்கேன் அப்படின்னு பிரச்சனையை வேறொரு பிரச்சனையாக மாற்றக்கூடிய எண்ணத்தை ஜாதகர் உருவாக்குறதுனால கண்டிப்பாக இந்த அம்மா இந்த 4க்கு 12ல ராகுவான் இருக்கக்கூடிய காலகட்டம் முழுவதும் இந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளை இந்த பையனுக்கு அம்மானால ஏற்படக்கூடிய விஷயங்கள் தவறாக வந்து சேரும், அது பிரச்சனையாக மாறும். அப்படிங்கிறனால அம்மா தலையீடு இருக்கக்கூடாது. அம்மா ஒரு மருந்து மாத்திரை கூட எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி தலையீடுகள் இருக்கவும் கூடாது. அம்மா தாலி எடுத்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கூட பார்க்க கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த காலகட்டத்துல மறைந்திருந்து தாலி கட்டுறதை கூட பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த ஜாதி ரீதியாக அவருக்கு ஜாதி ரீதியாக எடுத்து சொல்லப்பட்டது. அப்படி எடுத்து சொல்லக்கூடிய காலகட்டத்துல அவங்க அம்மா வருத்தத்துடன் தான் இருந்தாரு. ஏன்னா ஜாதகத்துல என்ன விதி இருக்கோ அந்த விதியை நம்ம சொல்லிடலாம். ஆனா அதையும் மீறி செய்யக்கூடிய காலகட்டம் இருந்ததுனால் அதனால பிரச்சனையை அந்த அம்மா சந்திப்பார்கள். அப்படிங்கறதுனால அந்த காலகட்டத்துல உங்களுடைய தலையீடு வேண்டாம் அப்படின்னு ஜாதகருக்கு இந்த ஜாதகத்தோட அம்மாவுக்கு நாம ஒரு வழிமுறையை வழிகாட்டணும். அந்த வழிமுறை காரணமாக அவங்களுக்கு மனதுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் மீண்டும் அவனுக்கு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது. அப்படிங்கறதுனால அவன் முதல்ல நல்லா இருந்தா போதும் சார், அதனால தலையிலைனாலும் பரவாயில்ல, அவங்க அப்பா பார்த்துக்கிட்டோம், மாமா இருக்காரு அவர் பார்த்துக்குவாரு, நான் அந்த இடத்துல தலையீடு இல்லாம நான் அதுல ஒருங்கே நடந்து ஜாதகப்படி மாறிக்கிறது நல்லதுதானே சார் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு வகையில சந்தோஷமும் ஒரு வகையில வருத்தத்திலையும் ஜாதக ரீதியாக நம்மிடம் சொல்லிட்டு போனாங்க. இது போன்ற ஆய்வுகளில் மீண்டும் ஒரு ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது எஸ். சோமசுந்தரமூர்த்தி, திருச்சியிலிருந்து. நன்றி, வணக்கம்.